ஓகே, இப்போ நீங்க எல்லாம் பேசிட்டீங்க. குஷ் மேம் இங்க இருக்காங்க. குஷ் மேம் கிட்ட கேட்ட, மேம் யூஆர் லைக் தி நம்பர் 1 ஃபேன் ஆஃப் சுந்தர் சி சார். அண்ட் இது வந்து யூ ஹேவ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. அண்ட் அவர் கதை சொன்னாரு, ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு போகும்போது வந்துட்டு ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஏன்னா நீங்க தான் நம்பர் 1 ஃபேன். ஒரு கதை சொன்னாரு, ஃபர்ஸ்ட் நாள் விஷால் சார் பார்க்கும்போது அவர் வெளியில போயிட்டாரு. அவர் ரொம்ப கோபம் வந்து, என்ன உன் ஃப்ரெண்ட் இப்படி இருக்காப்ல அப்படின்னு. உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது நீங்க சொன்னீங்க. ஓ, ஒன்னும் டென்ஷன் ஆகுது. நீங்க தான் கொஞ்சம் உட்காந்துட்டீங்கன்னா அவங்களே எடுத்துப்பாங்க. ஊரோட ஒத்து வாழ்வோம், எல்லாரும் எடுத்துட்டு போவோம். ஓகேவா? ஹாப்பியா இருக்கும். சரி, அப்படி இருக்கும் போது உங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு ஃபிலிம் அது வரலையிற போட்டு யூ ஃபீல் அந்த டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார் ஃபீல் பண்ணது டைம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அண்ட் இப்போ இதுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு இவ்வளோ வருடங்கள் கழிச்சு கிடைக்கும் போது அதுவும் நீங்க வந்து you're witnessing that. Can you compare both the days for us? 30 வருஷ வாழ்க்கையில அவர் வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்த ஒரே படம் மதகஜராஜா. இன்னைக்கும் எப்பவுமே மத்தியானம் ஒரு பவர் நேப் எடுப்பாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பவர் நேப் எடுக்கிறன்னு படுத்தாரு. நானும் உள்ள வரேன், பாக்குறேன், 5 நிமிஷத்துல ஏதோ ஒரு கால் இருக்கும். அப்புறம் புரண்டு படுக்கிறாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து கண்ணை திறந்து யோசிக்கிறாரு. இன்னைக்கு கேட்டுட்டேன், ஏங்க இப்படி இருக்கீங்க? ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும் போது அந்த ஷூட் நடக்கும் போது ஒவ்வொரு ஷூட்டுக்கு நாங்க போனோம். ஹைதராபாத்ல ஷூட்டிங் நடக்கும் போது போனோம். அப்புறம் பொள்ளாச்சி கூட வந்தோம். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் விஷாலுடைய that 8-pack fight he and Sonu Sood சார் சொன்னார்ல, எல்லா லேடிஸ் வந்து Sonu Sood and Vishal bare body, we were part of that group. So எல்லாரும் போனோம். ஆனா the kind of hard work in the படத்துல எல்லாரும் behind the screen, in front of the screen, அது அந்த நேரத்துல அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபீலிங் இருந்தது. ஐயோ, அண்ட் இந்த படம் வந்து என்ன அந்த டோட்டல் மாஸ் என்டர்டெய்னர் சொல்றோம்ல, அதுதான் மாஸ் என்டர்டெய்னர் இந்த படம். ஒரு நிமிஷம் கூட நீங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பின்னாடி போக முடியாது. யூ பி ஆன் தி எட்ஜ் ஆஃப் தி சீட். த்ரில்ஸ் இருக்கட்டும், காமெடி இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ரிலீஸ் ஆகும்போது சொன்னாங்க, அப்புறம் இல்லை அந்த மாதிரி ஒரு. பட் ஐ திங்க் எது நடந்தாலும் நன்மைக்கு சொல்லுவாங்க. இந்த படம் இந்த சீசன்ல மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் ஃபீஸ்டா கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தட் ஃபைனலி த ஃபில்ம் இஸ் கமிங் டு த தியேட்டர். அண்ட் விஷி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃப்ரெண்டு. அவருக்கு வந்து புரியவே இல்லை. நீயும் விஷயம் சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது, நீயும் விஷயம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அப்புறம் எப்படி நான் விஷயம் எப்படி என்னடா பண்ற, எங்க இருக்க, அப்படிதான் பேசுவோம். இவருக்கு புரியல. நான் தான் சொன்னேன், நீங்க ஒரு படம் விஷயம் கூட பண்ணீங்கன்னா அப்புறம் லைஃப்ல உங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷயம். சோ என்ன சொல்றது, அந்த பேசினாலும் மனசுல இருந்து வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாருன்னா விஷயம் சொல்லுவேன். நாளைக்கு யாராவது விஷயம் நீ எனக்காக இந்த மலையில இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டாரு. அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் விஷயம். சோ அதனாலதான். அண்ட் அதுக்கப்புறம் தலையில மாறிடுச்சு. இந்த படம் பண்ணாங்க, ஆம்பளை பண்ணாங்க, பார்த்தா நான் நடுவுல கட்டு. அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு. நடுவுல அந்த முக்கோணம் நான் காணோம். இவங்க 2 பேரும் தான் டெய்லி லவர்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நான் கேட்டேன், என்ன நான் தான் ஃப்ரெண்ட் தான் அவனுக்கு, அப்புறம் அவர் தான் ஃப்ரெண்ட் இப்போ. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பட் ஐம் சோ கிளாட் தட் சுந்தர் சார் அண்ட் விஷி குட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த படம் like I said, one of my favorite of Sundar Sir's films. நாங்க வந்து and விஷி பார்க்கும்போது எப்பவுமே சொல்லுவேன், அந்த எப்பவுமே எல்லா growing up girlsக்கு tall, dark and handsome hero அது விஷி. So I think and நீங்க உண்மையில படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், the way நீங்க பாத்தீங்க, the way he danced, அவருடைய action sequence, அவருடைய comedy timing. And Sandhanam is out of the world in the படத்துல. அவருடைய one-liners இருக்கு out of the world. அதே மாதிரி of course both the glam girls
அண்ட் மனோபாலா சார், மணிவண்ணன் சார், அவங்க 2 பேரும் எவ்வளவு மிஸ் பண்ணுவோம் இந்த நேரத்துல. படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ மணிவண்ணன் சார் இல்ல, மனோபாலா சார் இல்ல. பட் ஐ எம் ஷுர் தட் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் தோ ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் த ஃபில்ம், நான் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தட் ஐ எம் so strongly connected with this movie. And thank you to Kiran and Anand sir for finally bringing the film to the limelight. And எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாக்கு உங்கள மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை. We need you. Please come back with giving many more rocking films. Definitely. Thank you so much. On that note, thank you so much for joining us. And definitely ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு மதகஜ ராஜாக்கு. இதே மாதிரி இது வந்து ஒரு வெற்றி விழாவாகவும் இது கூடிய சீக்கிரம் மாறணும்னு நம்ம மனசார வேண்டிப்போம். சூப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லுவோம், அவ்வளவு நல்லா இருக்கு. இல்ல அவர் என்ன சொன்னாரோ நான் செஞ்சேன் அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னாரு செய்யல, அதுக்கு மீறி அவர் பண்ணுவாரு. ஆக்ஷன்ல வந்துட்டாங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாரு. சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம். இந்த ஆக்ஷன் இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இது வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். சோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா சம்திங். எங்களுக்கு அந்த படம் பண்ணும்போது பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு. ஆமா, அது எடுக்கும் போதே வந்து இது கன்ஃபார்ம் ஹிட் அப்படின்னு. ஏன்னா ராஜா வந்து கொடுத்த சாங்ஸ் வந்து ஒரு சாங் யூஸ்வலா மியூசிக் டைரக்டர் கொடுப்பாங்க, மீதி சாங் எல்லாம் சுமாரா இருக்கும். பட் எல்லா சாங்கும் சூப்பரா கொடுத்தாங்க. அது உங்க படம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். வெட்டிங் அப்படிதான் பண்ணாங்க. எனக்காக பண்ணுவாப்ல. இப்படி மழை அடித்த அந்த பாட்டு வந்து எங்க வீட்ல பேண்ட் தெரியுமா சார்? ஆமா ஆமா. ஏன்னா அந்த பாட்டை போட்டு நம்ம விளையாடுறது, குளிக்கிறது எல்லாம். இந்த ஒரு பாட்டு ஏன் கேட்டு சாரி. இந்த வீட்ல இருந்து நான் துபாய்க்கு ஷோக்கு ஒண்ணு போனேன். அப்போ வந்து ஒரு வீட்ல நாங்க எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டும் தங்கினோம். அப்ப கூட இந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து கதை தட்டினாங்க 3வது நாள். இல்ல என்னாச்சு, இந்த ஒரு பாட்டே கேட்டு இருக்கீங்களே, என்ன பண்ணி? இல்ல நான் குளிக்குமே எதுக்கு இந்த பாட்டு? இல்ல அப்படி கிடையாது, நான் ஜஸ்ட் அந்த பாட்டை ரிப்பீட்ல கேட்டுருக்கேன். எங்க வீட்டுல நான் வந்து விஷால் பாடின பாட்டு மை டியர் லவர் நான் பேன் பண்ண போறேன். ஏன்னா வண்டியில உட்கார்ந்து அந்த பாட்டு, போன் பார்த்தா அந்த பாட்டு, எங்க அதை பார்த்தா ஃபுல் வால்யூம்ல இவருடைய பாட்டு மை டியர் லவர். லதா மங்கேஷ்கருக்கு அப்புறம் விஷாலுங்க. விஷால் மங்கேஷ்கர்னு நம்ம பேரை மாத்திரம். இவரு விஜய் கம்போஸ் பண்ணும்போது ஜாலியா இருக்கும். நாங்க 3 பேரு, அவங்களோட பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சப நாகரிகத்துக்காக வாங்க போக பாப்போ வாடா போட ஃப்ரெண்ட்ஸ் போத்தையா. சில சமயம் சூப்பரா விஜய் டியூன் போட்டோன்னு இவரு என்ன சொல்லு, சசா சீக்கிரம் பிடிச்சு விட்டா வேற எங்கேயாச்சும் போயிடுவாங்க. இவங்க உண்மையிலே அது கண்டிப்பா இவன் சொதப்புவான். அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டை கொடுத்தாங்க. இல்ல அது சொதப்புறதுதான் வேணும் அந்த சாங். ஆனா அவங்க நம்பின அந்த நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா நீங்க கண்டிப்பா அதை இவ்வளவு அழகா பாடி கொடுத்தீங்க பாருங்க. நான் வந்து ராஜாவை கேட்பேன், இந்த ஆலாப்பனை பண்ணிடலாமா? ராஜா வந்து கேட்பாப்ல, பண்ணிடலாம். அதான் இல்ல ஃபீலிங்ஸோட பாடிட்டீங்க அது. மனப்பாடம் வச்சிருக்க ஒரிஜினலா ஒரு சிங்கர் நினைச்சு அவர் ஆள் மனசுக்குள்ள போய் யாரோ அவரை நம்ப வச்சிருக்காங்க. அது நீங்க தான் இருக்கணும். சீரியஸ் ஆயிட்டு இருக்கும். ஆமா, இது எந்த ஃபங்க்ஷன் போனாலும் போகவா அந்த மாதிரி இல்ல. உண்மையிலேயே சொல்றேன், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 100% அந்த சாங் வந்து definitely it will be a super hit. Not because I sang it, the way picturization பண்ணது எல்லாமே அந்த எனர்ஜி வந்து தெரியல எனக்கு. 10 years பேக் எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னு. எல்லா சாங்கும் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி மாதிரியா இருந்துச்சு. பொள்ளாச்சியில அந்த பொம்மை ஆலி பொம்மை மாதிரி நிக்க வச்சு கம்போசிஷன் அண்ட் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சுந்தர் சார் வந்து பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. டெஃபினட்டா. ஸோ தேங்க்ஸ் டு ரிச்சர். இப்போ வந்து திருப்பி வந்து கலர் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஒர்க்மேன்ஷிப். தேங்க்யூ சார், எல்லாருக்கும் நன்றிகள். தேங்க்யூ. Okay, so entire team, thank you so much and all the very best. உங்களுக்கு இந்த பொங்கல் உங்களோட பொங்கலா மாறணும்னு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். So before we move on